ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லி முடியாத ஈவுகளை, கிஃப்ட்களை தந்திருக்கிறார். நாம் வாழும் வாழ்க்கையே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு நல்ல கிஃப்ட். நம்மில் அநேகர் இதை அறியாமல் இருக்கிறோம். வேடிக்கையாக சொல்வார்கள், வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீம் போன்றது, சாப்பிட்டாலும் கரைந்துவிடும், சாப்பிடாமல் பார்த்து கொண்டிருந்தாலும் கரைந்துவிடும். ஆகையால் தேவன் நமக்கு ஈவாக தந்த நல்ல வாழ்க்கையை நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படியாக வாழ வேண்டும். அதோடு தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எபிரேயர் 13:15 இப்படியாக சொல்கிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுக்காக எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கடைசியாக நீங்கள் ஆண்டவருக்கு மனதார எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்தினீர்கள்? ரோமர் 8:32 நாம் வாசிக்கும் போது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் நமக்கு அருளிய மிகப்பெரிய ஈவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நமக்காக தந்தருளினார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை, ரட்சிப்பை கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இது நம்முடைய நீதியினால் உண்டானதல்ல, அவருடைய கிருபை ஈவு. எத்தனை பேர் இந்த ஈவை பெற்றிருக்கிறீர்கள்? ரட்சிப்பண்ணும் ஈவை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கிஃப்டை இன்றைய ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆவிக்குரிய வரங்களையும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் இன்னும் உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏராளமான ஈவுகளையும் வைத்திருக்கிறார். அவைகளை நமக்கு தந்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். லூக்கா 17:17-18 நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் போகையில் 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடம் வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். அவர் அவர்களை பார்த்து, உங்களை ஆசாரியருக்கு போய் காண்பீங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் போகிற வழியிலே சுகமடைகிறார்கள். அதில் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இதை கண்ட ஆண்டவர், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சுகம் பற்றி திரும்பிய அந்த ஒருவனாக இருக்கிறோமா, அல்லது ஸ்தோத்திரம் செலுத்த மறந்த அந்த 9 பேராக இருக்கிறோமா? ஆண்டவர் அன்றைக்கு கேட்ட அதே கேள்வியைத்தான் இன்றைக்கும் கேட்கிறார். மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் எனக்கு எதையும் செய்யவில்லை என்று முறுமுறுத்து கொண்டிருக்காதீர்கள். இந்த நிமிஷம் நீங்கள் உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை, அவருடைய ஈவு. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள். தானாகவே இதுவரை நடக்காத அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். கர்த்தருடைய ஈவாக அது வந்து சேரும். நம்புங்கள், கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உங்களுக்கு நிச்சயம் செய்வார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் நன்றியுள்ள இருதயத்தோடு வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, போகும் வழியில் சுகம் பெற்ற குஷ்டரோகிகள் எத்தனை பேர்? A 2, B 10, C 9, D 1. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே என தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.